என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இதைத்தான் சொன்னாரே தவிர யார்கிட்ட கேட்கணும்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை இல்லையா? எனக்கும் மீசை இல்லை. சூரியன் வரும், உதயம் வரும், உதயநிதியும் வருவார், இப்படி சொல்றதுக்கு தான் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சாரா? வெக்கமா இல்லை? இதுக்கு பதில் சொல்றதுக்கு, நிந்து பதில் சொல்றதுக்கு கூட அவருக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, வக்கு இல்லை, வகை இல்லை. என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு போறாரு. அப்புறம் எதுக்கு வந்து நீங்க எம்பியா இருக்கீங்க? ஸோ இங்கே நடக்கிற போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சீனாவுக்கு நன்மை கொடுக்கறதா மட்டும்தான் இருக்குது. அதனால அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை சீனாகிட்டேருந்து ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, நீங்கள் ஒன்று ராகுல் காந்தி போட்ட ஒப்பந்தம் அப்படின்லாம் கேட்காதீங்க. அதை பற்றி அவர் ஒன்றும் இது வரைக்கும் பதில் சொல்லவும் மாட்டார். ஒரு காலத்தில் சைக்கிள் கேரியர் பின்னாடி ராக்கெட்டை வச்சு எடுத்துகிட்டு போனவங்க நம்ம. இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்கலாம் நம்மக்கிட்ட வந்து சேட்டலைட் விட்டுனுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு பட்ஜெட்டில் அது இல்லை, இது இல்லை, பட்ஜெட்டில் ஏன் பேர் இல்லை, அவன் பேர் இல்லை, என்ன அது பட்ஜெட்டில் எலெக்ஷன் அந்த வார்த்தை இல்லை அப்படின்னா அப்போ இனிமேல் எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லிடுவீங்களா? பைத்தியகாரத்தனமான பசங்க. இது மாதிரி தான் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, இதில் வந்து ரிசர்வேஷனை பற்றி ஒன்றுமே சொல்லுங்க. ஏங்க உங்களை நம்பி படம் எடுத்தவருக்கே நீங்கள் குரல் கொடுக்க முடியல, அப்புறம் தானே அவங்க நம்பி ஓட்டு போடுறவங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்க போகிறது? எங்களால் நான் பைத்தியக்காரன் நினைச்சுருக்கீங்களா? அவரை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? மொத்தத்தில் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி அப்படின்னு யோசிக்கணும். அது என்னன்னு தெரியல. சில காலமாக வந்து எல்லாருமே அண்ணன் சீமானோட போட்டி போட்டுட்ருக்காங்க. தாவேகா தலைவரும் சரி, இப்போ திருமாவர்களும் சரி. நான் வந்து ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். சீனாவுக்கு ஆதரவு கொடுத்த குரூப் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்ன குரூப் ஒன்று. அதனால தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக உடைஞ்சிது. எதிரி நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு இல்லை நம்ம ஆளுங்க தான் அவங்களோட ஒம்பு சண்டைக்கு போனாங்க அப்படின்னு சொன்ன தேச டேஷ் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இருக்கவங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சக்கரவர்த்தி, அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் தான். ஷோ அவர்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். சிரிக்கிறான் அவங்க உட்காந்தீங்க. ஷோவோட கம்பேர் பண்ணி எல்லாமே சொல்றாங்க சார். வாழும் ஷோ பார்த்து சிரிக்காதீங்க. சிரிச்சிங்கன்னா அதை அப்படியே வந்து கட் பண்ணி சுத்த விட்டுனுக்குறாங்க இப்போ. அதனால யாருமே சிரிக்கிறதுக்கு பயமா இருக்கு. சிரிக்காத வானா, அந்த மாதிரி சிரிக்க மாட்டேன் சார். எனக்கு கவலைப்படாதீங்க. சத்தம் வராது. சத்தம் வராமல் சிரிக்கிறதா? எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுருவோம்ல. சார் இப்போ வந்து நம்ம தீவிர ஃபேன் ஓகேங்களா, நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காருல்ல சார். என்ன மாதிரி விஷயங்கள் அதில் கோட் பண்ணியிருக்காரு? நம்ம A to Z வரைக்கும் நம்ம அதை பற்றி விவாதத்தை ஆய்வு இல்லை. அது விக்ரம் என்ன மாதிரியான புத்தகம்னு எனக்கு தெரியல. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் 2 வரியை படித்த உடனே எனக்கு தலை சுத்திடுச்சு. இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேற ஒரு நாள் எக்ஸ்க்ளூசிவாக கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சார். இப்போதைக்கு அது என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு? வானா, நான் வரல அந்த ஆட்டத்துக்கு. ஆரம்பிச்சேன்னா அது பாட்டுக்கு போயினே இருக்கும். அதனால வேற ஏதாவது கேளுங்க இன்னைக்கு. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இந்த கல்குவாரியில் வந்து அந்த நியூஸ் 24/7 தமிழ் ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டதுக்கு அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது அதெல்லாம் ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு போறாரு சார். மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர் ஏன் சார் இப்படி பதில் சொல்றாரு? கரெக்ட். இப்போ அண்ணன் K நேரு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி கேட்குறாங்க, சட்டம் ஒழுங்கு அப்படின்னும் போது ரொம்ப அழகாக சொன்னார், வெள்ளந்தியாக சொன்னார் அண்ணன். ஏங்க அதெல்லாம் தலைவருங்க கிட்ட கேளுங்க, நான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கேன், என்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னாரு. அவர் கேட்டதும் நியாயம்தான்ப்பா. சட்டம் ஒழுங்கு அப்படின்னும் போது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் துறை சார்ந்த அமைச்சர், அவர் வந்து முதலமைச்சர், அவர்கிட்ட தான் கேட்கணும். அண்டு ஃபார் ஆல் பர்பஸ் அவர் தான் வந்து திமுகவின் தலைவர் கூட. அதனால அவர்கிட்ட கேளுங்க, எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இதைத்தான் சொன்னாரே தவிர யார்கிட்ட கேட்கணும்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை இல்லையா? எனக்கும் மீசை இல்லை. இல்லை, இவர் எதுக்கு வந்து அரசியலுக்கு வந்தார், எதுக்கு கட்சி நடத்துகிறாரு? என்னது பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க சூரியன் வரும், உதயம் வரும், உதயநிதியும் வருவார், இப்படி சொல்கிறதுக்கு தான் வந்து இவர் கட்சி ஆரம்பித்தாரா? வெக்கமா இல்லை? அவரை வெக்கமா இல்லையான்னு நம்ம கேட்கக்கூடாது. அவருக்கும் ஓட்டு போட்டுன்னு சுற்றி நிற்கிறோம் பாரு. நம்ம தான் வெக்கப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும், வேதனைப்படணும், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் பண்ணணும். அசிங்கமாக இருக்குங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்க்கும்பொழுது. இதுக்கு பதில் சொல்றதுக்கு, நிந்து பதில் சொல்றதுக்கு கூட அவருக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, வக்கு இல்லை, வகை இல்லை. என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு போறாரு. அப்புறம் எதுக்கு வந்து நீங்க எம்பியா இருக்கீங்க?
மக்களுக்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றீங்க. அப்ப அடி வாங்கினவர் மக்கள் கிடையாதா? அவர் வாங்கினாரா வாங்கலையா என்ன நடந்தது அதெல்லாம் செகண்டரி. ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அது பதில் சொல்ல கூட முடியாம என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு போறாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அரசியலுக்கு வரீங்க? எம்பியா இருக்கீங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியலுக்கு வருதுன்றது நம்ம தலையெழுத்து. காரணம் அவர் சொன்ன மாதிரி தான். சாக்கடை சாக்கடை அப்படின்னு நம்ம எல்லாம் ஒதுங்கி போனா அந்த சாக்கடையில இந்த மாதிரி பன்றிகள் மட்டும்தான் சுத்திட்டு இருக்கும். எல்லாரும் வரணும். அப்ப மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்களுடைய கொட்டம் அடங்கும். வருவாங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து அப்படியே சாக்கடையை சந்தனம்னு பூசிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சுத்திட்டு தெரிய போறாங்க. நாமளும் ஃபயர் விட்டுட்டு தெரியணும். வேற என்ன பண்றது? ஓகே சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் 3வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாரு கட்சி ஆரம்பிச்சு. உங்க சேனல் இந்த டெய்லி பஞ்சில் வந்து விஜய் அவர்களை வந்து கழுவி கழுவி ஊற்றிருக்கீங்க. என்ன அப்படி ஒருத்தர் வந்து நடிகராக இருந்து அவ்வளோ ரசிகர் பட்டாளை வச்சுக்கிட்டு 20% மேலே ஓட்டு வாங்க போறாருன்ற ஒரு இது வரும்போது ஏன் இதனால இத்தனை எதிர்த்தாக்குதல் பண்றீங்க எல்லாருமே? இல்லை, நான் வைக்கிற கேள்விகளுக்கு உங்ககிட்ட எதிர்கேள்விகள் இருக்கா இல்லை பதில் இருக்கா? இவ்வளோதான் நான் கேட்கறது. நான் கேட்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க. முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சிரிப்பு, சிஎம் சார் அப்படின்னு ஒரு சிரிப்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் யாருமே தூங்க விடுறதில்லை அப்படின்னு ஒரு சிரிப்பு, என்னைக்காவது ஒரு நாள் அவர் ஆழ்ந்து தூங்குவார் அப்படின்னு ஒரு சிரிப்பு. என்னங்க இது? அங்கே என்ன நடக்குது? கலக்க போவது யாரு? அந்த மாதிரி சீசன் 2 நடக்குது. எதை சொன்னாலும் உட்காந்து சிரிச்சு நிற்கிறீங்க. சீரியஸா சொல்லாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு உழுந்து சிரிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இது எவ்வளவு சீரியஸான விஷயம்? இது காமெடியா? அங்க இருக்கவங்க விசில் அடிச்சு சிரிக்கிறாங்க. விசில் அடிச்சா கூட ஓகே, கைத்தட்டினா கூட ஓகே. சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம மக்கள் பிரச்சனையை பத்தி எதுவும் பேசுறது கிடையாது. ஜனங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடணும், நான் சிஎம் ஆயிடுவேன், வந்து சிரிப்பா சிரிக்கணும் உங்க லைஃப் அப்படின்னு ஒருத்தர் தான் கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு? இப்போ சிஎம் சார் பேட்டி கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? கேமராவை ஆஃப் பண்ணி போட்டு, அதாவது அவர் பேட்டி கொடுக்கலன்னு சொல்லலாம் தப்பு. இப்பவும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இருக்கு, சரி ரைட்டு, இது வந்து ஏதோ கொஸ்டினை எழுதி கொடுத்துட்றாங்க, அது பண்றாங்க, நீங்க என்ன ஒன்னா சொல்லுங்க. அதாவது வராருல்ல, கேமராவை ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு ரகசியமாலாம் பேட்டி கொடுக்கல. அவரை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? மொத்தத்துல அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி அப்படின்னு யோசிக்கணும். சும்மா இந்த மாதிரி வந்து சின்ன பசங்க கிட்ட வந்து காமெடி பண்ணி சிரிச்சுட்டு போற மாதிரி பண்ணிட்டு இது ஒரு அரசியல்னு சொன்னா அப்புறம் அந்த கேள்வி கேட்காம நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? என்னையும் வந்து அவங்கள மாதிரி தோல்ல துண்டு போட்டுக்கின்னு ஹாஹா சாரி கட் பண்ணிருப்பா இத்த அப்படி சிரிக்க சொல்றீங்களா? ஏன்னா இன்னைக்கு அது இது வேற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ன உடனே தாவேகால ஒருத்தங்க சிரிக்கிறாங்க, அதை போட்டுட்டு திமுகல ஒருத்தர் சிரிப்பா சிரிக்கிறாரு, அதை போட்டுட்டு சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு வீரப்பா சொல்ற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க, ரீல்ஸ் செமையா இருந்தது. அப்புறம் இவங்களை கேள்வி கேட்காம நான் என்ன பண்றது சொல்லுங்க? இன்னி வரைக்கும் சரி, ஜனநாயகன் பிரச்சனை, நீங்க மக்கள் பிரச்சனையை விட்டு தள்ளுங்க. அந்த ப்ரொடியூசர் ஐயோ பாவம் மாட்டின்னு முடிக்கிறாரு, என்ன பண்ணீங்க நீங்க? உங்களை நம்பி படம் எடுத்தவருக்கே நீங்க குரல் கொடுக்க முடியல, அப்புறம் தானே உங்க நம்பி ஓட்டு போடுறவங்களுக்கு நீங்க குரல் கொடுக்க போறது? எங்களால பைத்தியக்காரன் நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? நாங்களும் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு சிரிப்பா சிரிச்சுட்டு போயினே இருக்கோம். அவங்கள பார்த்து பாருங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாகி இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடியாதா? என்ன பெரிய தாக்கம்? எனக்கு புரியல. எங்க தாக்கம்னு சொன்னீங்க சொல்லுங்க. அவங்க ரசிகர்கள் சிரிச்சு நிற்கிறாங்க. இவ்வளவு சீரியஸான விஷயம், ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, கவலைப்பட்டு இருக்கணும், போராட்டம் பண்ணணும், அதை விட்டுட்டு சிரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த சீனால வந்து இந்த லாஃபிங் மாங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 3 புத்த பிட்சுக்கள், அவங்க சின்ன வயசுலேருந்து 3 பேரும் ஒன்றா இருக்காங்களா. அவங்க செய்கிறதெல்லாம் இதுதான், ஊராக போவாங்களாம், போயிட்டு அந்த சந்தையில் அந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல நின்றுங்கன்னு ஹாஹான்னு சிரிப்பாங்களாம். அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிப்பாங்களாம். எதுக்கு சிரிக்கிறாங்கன்றதுலாம் தெரியாது. அவங்க தத்துவம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அறிவுரை சொல்ல மாட்டாங்க, யாராவது கஷ்டம்னு போனால் எதுவும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த 3 பேரில் வந்து ஒருத்தர் செத்து போயிட்டாராம். சரி செத்து போயிட்டாரே, இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்தாங்களே, அவங்க அழுவாங்க அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் வந்து பார்த்தா இந்த 2 பேரும் உழுந்து சிரிக்கிறாங்களாம். என்னங்க இது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்களாம், இல்லை இவர் எங்களுக்கு முன்னாடி போயிட்டார், இப்போ நாங்கள் பின்னாடி போவோம், எங்களை அவர் முந்தி கொண்டு விட்டார், வென்று விட்டார்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களாம். அப்புறம் அந்த ஊர் ஜனங்களும் சேர்ந்து சிரிச்சாங்க. சரி, சும்மா ஒரு கருத்து சொல்லணுமே, குட்டி ஸ்டோரி, அதுக்காக நான் சொன்னேன். நீங்கள் இதோடைய லிங்க் பண்ணிக்காதீங்க. அது வந்து ஒரு தத்துவம், புரியுதுங்களா? வாழ்க்கைன்றது இப்படித்தான் இருக்கும், அதுக்காக அழுதுட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. இதை வந்து சொல்லாமல் சொல்றது, இந்த மாதிரி வந்து இந்த புத்த கதைகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஜென் புத்திஸ்ட் கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென் தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
அதுக்காக வந்து நாங்களும் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அர்த்தத்தோட சிரிக்கிறோம்லாம் எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க என்ன பேசினாலும் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பலை கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னு அங்க உட்காந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 20லேருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒன்று 20% சொல்றீங்க, அவங்க 45% தாண்டி போயிட்டாங்க. அப்புறம் இவங்கள பார்த்து நாம சிரிக்காம, சரி நீங்களே அங்க உட்காந்து சிரிக்கும் போது அப்ப நாம சிரிக்காம இருக்கணும் தடை போட முடியுமா? அதனால தான் நாங்களும் சிரிக்கிறோம். கேமரா ஆஃப் பண்ண பிறகு நான் சிரிக்கிறேன் பாரு. ஓகே சார். சார் அடுத்தது இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் திடீர்னு வந்து இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பெயரா, அவங்களால தான் வந்து கோயிலுக்குள்ள சமஸ்கிருதம்லாம் வந்துச்சு, தமிழை ஒழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அது என்னன்னு தெரியல. சில காலமா வந்து எல்லாருமே அண்ணன் சீமானோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. தாவேகா தலைவரும் சரி, இப்போ திருமாவர்களும் சரி. நான் வந்து ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஏன்னா சீமான் அவர்கள் என்ன பண்ணுவார், திடீர்னு பெரியாரை தூக்கி பிடிச்சு பேசுவார், திடீர்னு பெரியாரை வந்து தாக்கி பேசுவார். அன்னைக்கு ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார். முருகன் என் முப்பாட்டன்வார், அப்புறம் அவன் கையில் ஏன் வேல் இருக்குது, சாமி கிட்ட ஏன் இது இருக்குது அப்படின்வாரு. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. இதே அண்ணன் திருமா அவர்கள் வந்து மோடி அவர்கள் வந்திருந்தார் இல்லையா, அந்த கங்கை கொண்ட சோழபுரம். அப்போ வந்து இந்த ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்டார், வழிபாடு செய்தார், இது மாதிரி சிலை நிறுவ வேண்டும் என்று சொன்னார், ஒரு மண்ணின் மைந்தனாக எனக்கு வந்து பெருமை அளிக்கின்றது அப்படின்னு சொன்ன வாயில இப்போ இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. சரி, இதை விடுங்க. இந்த போராடுகின்ற தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து வேலை நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், அப்படி இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொன்ன அதே வாயில அதே திருமா அவர்கள் பேசுறாரு. என்னங்க, நீ பாட்டுக்கு காலம்புறா குப்பாடுன்னு இருக்க முடியுமா? ஒரு அம்பேத்கர் பெரியாருடைய பிள்ளையாக அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களும் வந்து முன்னேற வேண்டும், வேற வேலைகளுக்கு போக வேண்டும். அவங்கள போயிட்டு அரசு வேலை கூட நிரந்தரம் பண்ணதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசினவரும் இதே திருமா அவர்கள் தான். இப்ப புரியுதுங்களா? சீமானோட ஃபைட் பண்றாங்க, போட்டி போடுறாங்கன்னு சொன்னா நான் வந்து பொய் சொல்லலை, நிஜம்தான் சொல்றேன் அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசணும்? தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி. இப்போ புரியுதுங்களா? விஜய் அவர்கள் வந்து ஏன் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது சொன்னா கூட நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. அவர் என்ன புரிஞ்சுனாரோ தெரியாது. ஏன் இங்கிலீஷ் அவருக்கு புரியல. அதுல அந்த சந்தானம் சொல்வாரு, மச்சி ஐ திங்க் அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், நான் பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு என்கிட்ட போய் கேட்குறீங்க. நம்ம என்றைக்கும் குத்தும் போது இருக்கிறது தான் புடைக்கும் போதும் வரும். அந்த மாதிரி தான் நாம் பேசுவோம். அதனால் அதெல்லாம் கேட்காதீங்க. இன்னும் 6 மாதம் கழிச்சு வேறு மாதிரி பேசினாலும் பேசலாம். அப்போ வந்து கேட்பீங்களா, என்ன சார் இப்படி பேசினாருன்னா, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு, அவ்வளோதான். விடுங்க. அரசியல்வாதிகள்லாம் இப்படின்னு ஆயிப்போச்சு. இதை போய் ஒரு பெரிய விஷயம்னா நம்மலாம் பேசினுக்கிறோம் பாருங்க. சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்து, ஓகேங்களா, இதுதான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாரு சார். அதுக்கு அமித்ஷா அவர்கள், நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் கொந்தளிச்சாங்க சார். என்ன சார் நடந்தது? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் இருக்கார்ல, அவர் வந்து வக்கீலா ஒரு படம் நடிச்சிருப்பார், மனிதன் நினைக்கிறேன். அந்த படத்துல இவர் வந்து ஏதோ ஒரு இதை எடுத்துட்டு போகும்போது அண்ணன் ராதாரவி தான் ஜட்ஜா நடிப்பாரு. அங்கேருந்து கூப்பிட்டு, அது சக்தியா இங்க வா அப்படின்ட்டு, இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்லாம் வச்சுன்னு கேஸ் போட முடியாது அப்படின்னு உனக்கு மதுரை லா காலேஜில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்வாரு. இல்லை யுவர் ஆனர் அப்படின்னு, போ ஆதாரத்தை எடுத்துட்டு வா அப்படின்வாரு. அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கின்னு பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கின்றது. இதை சொல்றாங்க. அடுத்தது முதல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆர்மி சீஃப் அவருடைய புத்தகம் அப்படின்னு, அது ஒன்றும் பப்ளிஷ் ஆகவே இல்லை. பப்ளிஷ் ஆகாத புத்தகத்தை வச்சுட்டு நீங்க எப்படி பேச முடியும்? நம்பர் 1. அடுத்தது ஒரு மந்திரி மேல ஒரு அலகேஷன், இல்லை ஒரு உறுப்பினர் மேல அலகேஷன் அப்படின்னா அதுக்குன்னு தனியா வழிமுறைகள்லாம் இருக்கு. அடுத்ததா அந்த புத்தகம்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு மேகசினை வச்சுன்னு எதுன்றாங்க, இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் தரப்புல என்ன குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கின்றார்கள் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த சீனாவுடன் அந்த பிரச்சனை வந்தப்போ அவங்களுடைய ஆர்மி எல்லாம் வந்துட்டு இருக்கு, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ இங்கேருந்து ராஜ்நாத் சிங் கிட்ட கேட்குறாங்க, அவர் மோடி கிட்ட கேட்டு உச்சித், அந்த சிச்சுவேஷனுக்கு எது உசிதமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பொறுப்பிலிருந்து நழுவிக்கொள்வது, மிலிட்ரிக்கு வந்து அந்த சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து உத்தரவு கொடுக்கணும். இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னவோ அதை பண்ணிக்கங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற பேச்சு இல்லையா அப்படின்னு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இப்ப காங்கிரஸ்ல குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. சரி, எதை பத்தி தான் இவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது? இன் மிலிட்ரி பார்லன்ஸ் சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the army has been given a free hand.
எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட அஃப்கோர்ஸ் ஈரானில் வந்து சுற்றி நிறுத்தி வச்சுக்கிறாரு. ஆனாலும் மொகாம்போ அங்கே ஆர்டர் கொடுக்காம இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு ஈரானே வந்து ஏதோ ஒரு மிசைல் அனுப்புகிறாங்க அப்படின்னா கூட டிஃபென்சிவ் மெஷர்ஸ் தான் இவங்க எடுக்க முடியுமே தவிர, நீ மிசைல் அனுப்பிச்சிட்ட, நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்குள்ள மிசைலை அனுப்ப முடியாது. அன்லெஸ் தே கெட் கமாண்ட் ஃப்ரம் த கமாண்டர் இன் சீஃப். இந்த இடத்துல அந்த மேன் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து த பெஸ்ட் பர்சன் டு டிசைட் ஆன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்போ he has been given a free hand. இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. அந்த நேரத்தில் என்ன விதமான ஃபோர்ஸ் தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எஸ்ஓபி. பாகிஸ்தான்லேருந்து திடீர்னு அங்கே பார்டர்லேருந்து ஷெல் அடிப்பானுங்க, இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ஏற்ற வகையில் நம்ம திருப்பி கொடுப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணியாச்சு, அதுக்கு 2 மடங்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னாச்சு. அதனால தான் இப்போ வந்து அவங்க வாய மூடின்னு உக்காந்துட்டு இருக்கானுங்க. 2வது விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த நேரத்தில் வந்து சார் இப்போ அவங்க இங்கே வந்துட்டாங்க சார், என்ன பண்ணலாம் சார், இருங்க நான் கேட்டு சொல்கிறேன். இது கிடையாது. ரைட், என்ன வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. இதை விட ஒரு ஆர்மி சீஃப்க்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ சொல்கிறாங்களே பொறுப்பை தட்டி கழிப்பது அப்படின்னு. இப்போ நாளைக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்லி இட் இஸ் அ சிவிலியன் லீடர்ஷிப். அவங்க தான் இதுக்கு பொறுப்பு. புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் போய் சொல்ல முடியுமா? இல்லைங்க அவங்க சுட்டாங்கங்க அதனால சண்டை வந்துச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? நேரு காலத்தில் ஒன்றா சொல்லியிருப்பாங்க, இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களை கேட்டால் தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி உடந்ததுன்னு கேட்டால் இன்னி வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்க. சீனாவுக்கு ஆதரவு கொடுத்த குரூப் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்ன குரூப் ஒன்று, அதனால தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆக உடஞ்சிது. எதிரி நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு இல்லை நம்ம ஆளுங்க தான் அவங்களோட ஒம்பு சண்டைக்கு போனாங்க அப்படின்னு சொன்ன தேச டேஷ் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு இருக்கவங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது என்னன்னு கூட தெரியாமல் இதுங்க வந்து கூத்தடிச்சுன்னுக்குதுங்க. சரி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் சீனா அம்பசிக்கு போனீங்க அப்படின்னு கேளுங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு? உனக்கு எனக்கும் பஞ்சாயத்து நடக்குது, ஏற்று வீடு நீ, நான் இந்த வீடு, எங்கள் 2 பேருக்கும் சண்டை நடக்குது, என் வீட்டு பையன் உங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது பேசிட்டு வந்தானா புள்ளையர்னு ஒரு அறை விட்டு நீ எல்லாம் என் பிள்ளையாடான்னு கேட்பனா மாட்டானா? அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தானே ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு. அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க நாட்டை பற்றி செக்யூரிட்டி இஷ்யூ. செக்யூரிட்டி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஜம்மு காஷ்மீரில் எவ்வளவு பெரிய இடத்த வந்து சீனாவுக்கு தார பார்த்து விட்டாங்க. அஸ்ஸாம் கை நழுவி போயிடுச்சு, அதுக்காக கண்ணீர் வடிக்கிறேன்னு சொன்னவர் தானே நேரு. எவ்வளோ சொன்னாங்க சீனாவை நம்பாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாவம் போட்டுக்கிறதுக்கு அந்த வார்ம் க்ளோத்திங் கூட கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு சிங்கிள் ஹேண்டடாக அவங்கள துரத்தி அடித்து நாம் வந்து அஸ்ஸாமை மீட்டு இருக்கோம் தெரியுமா? இவங்க பேசுகிறாங்க செக்யூரிட்டி. பேசுறதுக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாத ஒரு கட்சின்னா காங்கிரஸ் கட்சி. அது அவங்க பேசுகிறாங்களா அதை போய் நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க. இந்தியாவுடைய எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கும். பிரச்சனையை ஒழிக்கிறதுக்கு இல்லை, அந்த பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸாக தான் இருக்கும். எடுத்து பாருங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு காரணம் காங்கிரஸ் மட்டும்தான். அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையவனோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி வைக்கிறோம். ஓகே சார். சார் அதே மாதிரி வந்து இந்த பட்ஜெட் 2026 ஓகேங்களா, அந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரி நிறைகள் என்ன மாதிரி குறைகளாக நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சரி, இது வந்து என்ன சொல்கிறது, அந்த நார்மலாக ஆட்சிக்கு வந்த முதல் வருடம் அண்டு கடைசி வருடம் வந்து நிறைய இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை எல்லாம் அள்ளி தெளிப்பாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விக்ரம், பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ரோட் மேப், அவ்வளோதான். இது மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது, இது மட்டுமே பொருளாதாரம் கிடையாது. சில பொருளாதார புலிகள்லாம் கேட்டிருக்காங்க, அமெரிக்கா வரி போட்டுக்கிறாங்க, இதை பற்றி எதுவுமே இல்லையா அப்படின்னு. நாம் கூட மாதம் மாதம் பட்ஜெட் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு தக்காளி விலை 100 ரூபா போயிருமே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஊட்டமாக கேட்க மாட்டோம். திடீர்னு ஏறிச்சு அப்படின்னா தக்காளிக்கு பதிலாக நம்ம வந்து மிளகு ரசம் வைக்கிறோம், இல்லை எலுமிச்சை மிளகு ரசம் வைக்கிறோம், இல்லை கொட்டு ரசம் வைக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். தக்காளி விலை குறைஞ்சதுன்னா 10 ரூபா கிலோ விற்குதுன்னு சொன்னால் தக்காளி தூக்கை வாங்கி வச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு தக்காளி சோறு துணுங்கடா வீட்டில் அப்படின்னு பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான குடும்பத் தலைவன் மேனேஜ் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த டாரிஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இத்தனை நாளாக என்ன நேற்று தானே போட்டார் டாரிஃபை, பட்ஜெட்டுக்கு முதல் நாள் 6 மாதத்துக்கு மேலே இருக்குது இல்லை, சமாளிச்சுட்டு தானே வந்திருக்கோம். இப்போது அமெரிக்காவுக்கான நமது ஏற்றுமதி வந்து அரௌண்ட் ஒரு 24 to 28% குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன நம்ம என்ன எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டோமா? அதெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு டைவர்சிஃபை பண்ணிட்டோம்ல. அப்புறம் வரி போட்டான்னு அதையே பல்லுன்னு இருந்தால்
இது எப்படி இருக்குன்னா, அந்த பசங்கள்லாம் ஒழுங்காக படிக்காதவங்க திடீர்னு டெஸ்ட் வச்சாங்க, ஐயோ டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னே புலம்பிட்டு இருப்பாங்க. எப்போ டெஸ்ட் வச்சா உனக்கு என்னடா வந்தது? படிச்சு ஒழுங்காக இருந்தீங்கன்னா எப்போ வேணா டெஸ்ட் வைக்கலாம், இல்லைன்னா ஐயோ பரீட்சை வைக்கிறாங்களே இப்படி தான் நீ புலம்பிட்டு இருக்கணும். அந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறது வந்து ஒரு வழி கிடையாதுங்க. அதிலிருந்து என்ன பண்ணணும், நாம பண்ணிட்டு இருக்கோம். புலிகளுக்கு ஒன்றா அது தெரியாமல் போகலாம். குறை சொல்லணுன்றதே பொழப்பா வச்சுட்டு இருந்தேன்னா நீங்கள் பண்ணிட்டு போங்க, அது உங்களுடைய சௌகரியம். ஆனால் அதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இங்கே இருக்கிற தொழிற்சாலை நிறுவனர்களும் தொழிலதிபர்களும் இந்த எம்எஸ்சியில் இருக்கவங்க அவங்க வந்து தயாராக இல்லை. அவங்களுக்கு தெரியும் நாம் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த பட்ஜெட்டில் நான் பாசிட்டிவாக பார்க்கறது என்னென்னா, முதல்ல அந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோ இப்போ வந்து 1% தான் குறைச்சிருக்காங்க. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 50% ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தான் அதுவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 50 அப்படின்னா கூட அதை குறைக்கணும். இட் வில் டேக் டைம். அடுத்தது இந்த ரேர் எர்த் காரிடார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா இந்த மாதிரியான ஒரு 4 மாநிலங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ரேர் எர்த் பர்மனன்ட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய தேவைப்படுகின்றது. சீனா தான் இதில் கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி. அவங்களுடைய ப்ரெஷருக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்றதுக்காக இதை இங்கேயே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஊக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்குன்னு பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கும்பல் கிளம்பும் பாருங்களேன், ஐயோ இங்கே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துடுறாங்க அப்படின்னு. இதனால சாதகம் யாருக்குன்னு கேட்டால் சீனாவுக்கு. ஸோ இங்கே நடக்கிற போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சீனாவுக்கு நன்மை கொடுக்கறதா மட்டும்தான் இருக்குது. அதனால அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை சீனா கிட்டேருந்து ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, நீங்கள் ஒன்று ராகுல் காந்தி போட்ட ஒப்பந்தம் அப்படின்லாம் கேட்காதீங்க. அதை பற்றி அவர் ஒன்றும் இது வரைக்கும் பதில் சொல்லலை, சொல்லவும் மாட்டார். மற்ற மாநிலங்கள்லாம் தயாராக இருக்காங்க. கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மற்ற மாநிலங்களாம் ரெடியாக இருக்காங்க. அதனால் தாராளமாக அவங்க வேணான்னா விட்டுருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்து அந்த காப்பர் இதை இழுத்து மூடினாங்க, இப்போ குஜராத்துக்கு போகுதுன்றாங்க. அப்போ ஹூ இஸ் த லூசர்? அப்புறம் குஜராத்லேயே எல்லாம் தொழிலும் போகுதுன்னா இங்கே கேட்குறாங்க, என்னங்க இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் வந்து ஆந்திராவுக்கு போகுது, அங்கே போகுதுன்னு அவங்க இலவசமாக நிலம் கொடுக்குறாங்க. ஏன் நம்மளால் கொடுக்க முடியாதா? நம்மக்கிட்ட புறம்போக்கு நிலங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதா? எல்லாத்தையும் சென்னையிலே கொடுக்கணும், இந்த உள் மாவட்டங்களில் இடத்த ஒதுக்குறது, அங்கே பண்ணுங்கன்னு சொல்கிறது பண்ணலாம். இல்லை, அந்த கேரளாலேருந்து ஒரு நிறுவனம் வந்து வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஆஃபர் கொடுத்தாங்க. பட் தெலுங்கானான்னு நினைக்கிறேன் அவங்க பெரிய ஆஃபர் கொடுத்து தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது இன்னொன்று, இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க. ரியல் எஸ்டேட்னா உடனே இந்த டயர் 1 சிட்டி அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த உள் மாவட்டங்கள், ஏன்னா அந்த வளர்ச்சி அப்படின்றது பரவலாக இருக்க வேண்டும். எல்லாமே வந்து சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு இப்போ மதுராந்தகம் வரைக்கும் போயிடுச்சு, விழுப்புரம் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே நீங்கள் அந்த பக்கம் தெற்கு பக்கம்லாம் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுறதுனா என்னன்னா, நாங்கள் பிளாட்டு போட்டு விற்கிறோன்றது இல்லை, கனெக்டிவிட்டி. அங்கே வந்து பஸ் ஆகட்டும், இல்லை வந்து மற்ற பவர் சப்ளை ஆகட்டும், இல்லை மற்ற ரயில்வே திட்டங்கள் ஆகட்டும், இந்த மற்ற இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், இந்த மாதிரி கொண்டு வரும்போது ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகும். இப்போது உடம்பு முழுக்க வளர்ந்தால் மட்டும்தான்ப்பா அது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியும். காலு மட்டும் பெருசாக வளர்ந்ததுன்னா அது யானைக்கால், புரியுதா? பட் இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. எல்லா தொழிற்சாலையும் எதுவாக இருந்தாலும் உடனே மெட்ராஸில் கொண்டு வந்து இதை விட்டால் வேறு இடமே இல்லையா? ஸோ மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவும் போது தான் அப்போ அங்கேருந்து இங்கே வருதுன்றது நிற்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி சென்னை தெருக்களில் போனீங்கன்னா காலியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ அத்தனை பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனிகள்லாம் இங்கேயே கான்சன்ட்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை கொண்டு போய் மற்ற இடங்களில் வைங்க, அவங்க சொந்த ஊர் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஏரியா டெவலப் ஆகுதுல்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் சொல்லலாம், என்ன நீங்கள் பேசுகிறீங்க, அவன் 7 நானோ எம்எம் 3 நானோ எம்எம் வரைக்கும் போயின்னுக்கிறாங்க, நீங்கள் என்னடானா இப்போ தான் வந்து 1632 சொல்லின்னுக்கிறீங்க அப்படின்னு. சரிங்க, 7 நானோ எம்எம் ஆர் 3 நானோ எம்எம் இது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. ஆனால் இன்னைக்கு தேவைப்படுகின்ற சிப்பு எல்லாமே வந்து 7 நானோ எம்எம்ல தான் பண்ணிட்டு இருக்கோமா. மற்ற எல்லாத்துக்கும் அது தேவைப்படுது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ வர அந்த கார்கள்லையோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்கள்லையோ ஈவன் வாஷிங் மிஷின்லையோ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களுக்கு சிப்பு தேவைப்படுது. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போவோம். இதுக்கெல்லாம் நம்ம மற்றவனை நம்பிட்டு போக வேண்டாம். ஒரு காலத்தில் சைக்கிள் கேரியர் பின்னாடி ராக்கெட்டை வச்சு எடுத்துகிட்டு போனவங்க நம்ம. இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்கலாம் நம்மக்கிட்ட வந்து சேட்டலைட் விட்டுனுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு முதல் அடி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை விட்டு எடுத்த உடனே வந்து அகலக்கால் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் டேக்ஸ் விஷயங்களில் வந்து ரேஷனலைசேஷன், அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டு டூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அரௌண்ட் 10 lakhsன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே உங்ககிட்ட 5% பூச்சி இது பண்ணிடுவாங்க. 10 லட்சத்துக்கு மேலே போனால் 20%. ஏங்க நான் செலவு தானேங்க பண்ணுறேன், அதுக்கு ஏங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுக்கு போய் செலவு பண்ணுறவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டா என்ன பண்ணுறது? என்னங்க இது 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் ஃபாரின் டூர் போகிறேன், அப்போ போகும்போதே என் ஆதாரை வாங்கிக்கோங்க, ஆதார் பேனை லிங்க் பண்ணிக்கிறீங்க, வரலன்னா கேளுங்க, அதுக்காக எதுக்கு இந்த 5% 20% இதெல்லாம் புடிச்சு கட்டிக்கின்னு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எப்படி வந்து இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு புட்டிங் த ஓனஸ் ஆன் த காமன் மேன். பட் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு 2% ஆக்கிட்டாங்க. இதுவுமே வந்து தேவையில்லாதது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் இந்த என்ஆர்ஐ கிட்ட நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. இந்த டிடிஎஸ் பிடிக்கணும் 22% என்னவோ, அதுக்கப்புறம் இந்த டேன்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஈவன் அதர்வைஸ் அது கூட நான் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 50 லட்சத்துக்கு மேலே வீடு வாங்கினா நீங்கள் வந்து 1% என்னவோ டிடிஎஸ் பிடிச்சி அவன் பேன் நம்பரை வாங்கி நீங்கள் கட்டணும். ஏன்னா அது மாதிரி விற்கிறவர் வந்து வரி கட்டாமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஏன் அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போகும்போது இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி உட்கார வச்சு அவரை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆதாரோட இது பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, பேன் நம்பர் கேட்குறீங்க, பேன் நம்பர் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபார்மை கொடுக்க சொல்கிறீங்க, எல்லாம் இருக்குல்ல. அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட லிங்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தரவாக செக் பண்ணாலே முடிஞ்சு போயிடும். வீட்டை விற்றதுக்கு அவன் டேக்ஸ் கட்டினானா இல்லையான்னு. அதை விட்டுட்டு நான் 1% பிடிக்கணுமா, அதை அவர்கிட்ட கட்டணுமா, அவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை போட்டு அதை கிளைம் பண்ணணுமா, இதெல்லாம் எனக்கு காதை சுற்றி மூக்க தொடுற வேலை. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அடுத்தது எம்எஸ்எம்இ, இவங்களுக்கு வந்து அந்த கடன், அதுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்தில் இது கவர்ச்சிகரமான பட்ஜெட் இல்லை, பட் நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் எப்படி போக வேண்டும் அப்படின்றதுக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து இது பாராட்டப்பட வேண்டிய பட்ஜெட். பட்ஜெட்னா இவங்களுக்குலாம் என்ன தெரியும்? 4 ரயில் விட்டாங்களா, இங்கே இலவசம் விட்டாங்களா, இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இது கிடையாதுங்க பட்ஜெட். அண்ட் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதையும் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அது பாலிசி மேட்டர் பட்ஜெட் அப்படின்றது. அதை எப்போ வேணா நம்ம செய்யலாம். திடீர்னு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம செமிகண்டக்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லெட் அஸ் சே இது வந்து ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்டில் தானே இது வந்தது. நடுவில் ஒரு அவசரம் அப்படின்னு வரும்போது ரைட்டு இப்போ இதுக்கு நம்ம இது பண்ணலாம்ப்பா, அங்கேருந்து ஒதுக்கி இங்கே கொடுங்க, இல்லை இதை பண்ணுங்க, ஏதோ ஒன்று செய்கிறோம்ல. இதுதான் வந்து டே டு டே மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கானமி. அதை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு பட்ஜெட்டில் அது இல்லை, இது இல்லை, பட்ஜெட்டில் என் பேர் இல்லை, அவன் பேர் இல்லை, இதெல்லாம் என்னது? பட்ஜெட்டில் எலெக்ஷன் அந்த வார்த்தை இல்லை அப்படின்னா அப்போ இனிமேல் எலெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லிடுவீங்களா? பைத்தியகாரத்தனமான பசங்க. அது மாதிரி தான் வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, இதில் வந்து ரிசர்வேஷனை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஏங்க எஜுகேஷன் பாலிசின்றது வந்து அந்த சிலபஸ் என்னென்ன மாதிரி கற்றுக் கொடுக்கணும் அது. இப்போ நான் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா நியூ எஜுகேஷன் பாலிசியில்? இப்படி சில பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. நான் அதான் கேட்டேன், அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து எலெக்ஷன் அப்படின்றது இல்லை, அப்போ இனிமேல் எலெக்ஷனும் கிடையாது. ஆனால் அது எப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது உருட்டுறவங்க உருட்டிட்டு தான் இருப்பாங்க விக்ரம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் இந்த பட்ஜெட் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல பட்ஜெட் தான் நான் சொல்வேன். உப்பு சப்பு இல்லை அப்படின்னா சரி, கொஞ்சம் மசாலா தூவி விட்றேன், உனக்கு உப்பு சப்பு இருக்குதா பார்த்துட்டு சொல்லு.